ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பேச போறோம், என்னெல்லாம் எழுத போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்ன நினைவூட்டலோட ஆரம்பிச்சிடலாம். அதாவது ரீகேப்சுலேஷன்ன்றது இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்க்குறோம், இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூவேஷன்ஸ்க்காக. ஸோ நம்ம டென்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது காலங்கள் அப்படிங்கிறது. ஸோ இந்த காலங்கள்லையுமே நமக்கு என்ன இருக்கு, ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டென்ஸ்ல எது பாசிட்டிவ் டென்சஸ், எது நெகட்டிவ் சென்டென்ஸ், எது வந்து உங்களுக்கு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டென்ஸுக்குமே நீங்க என்ன பண்ணலாம், ப்ரொஜெக்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னைக்கான எக்ஸ்க்ளூசிவான டென்சஸ் என்ன பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ரூல் என்ன வேணும், வில் ஹாவ் வேணுமா, வேற என்ன ரூல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னா இதான் ரூல் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி இருக்கும்னா ஒரு ஒருத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல் இருக்கும். 12 இருக்குன்னா 12க்குமே சேமா இருக்காது. ஒவ்வொரு கைண்ட்ஸ் ஆஃப்க்கும் ஒவ்வொரு ரூல் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அதே மாதிரி அஃபர்மேஷன்ஸ்ங்கிறது காமன் தான், எல்லாத்துக்குமே ஒரே அஃபர்மேஷன்ஸ் தான். நம்ம என்ன எழுதுறோமோ அதை வந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ இன்ட்ரோகேட்டிவாவோ மாத்திக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யார் வேணும், அந்த செய்யறவங்க வேணும் இல்லையா? எந்த செயல் வேணும் அப்படிங்கிறது ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. V1, V2, V3 ஒரு 3 ஃபார்ம்ல இருக்கு. அது நமக்கு எந்த ஃபார்ம், எந்த ரூலுக்கு எந்த ஃபார்மோ சூட்டபிள் ஃபார்ம் எடுத்து நம்ம போடணும். ஸோ இப்போ சூட்டபிள் ஃபார்ம் போட்டாச்சு, ரூலையும் எழுதியாச்சு. இது விச் இஸ் இண்டிகேட் யாரை குறிக்குது, சப்ஜெக்டை குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ சப்ஜெக்டை குறிக்கும் போது அந்த சென்டென்ஸ் வந்து அழகா அமைஞ்சிரும். ஸோ ஒரு சப்ஜெக்ட், அந்த ரூல், அதுக்கப்புறம் வெர்ப் ஃபார்ம், இவங்களை குறிச்சதுக்கு அப்புறம் ஓகே இன்னமும் எனக்கு வந்து ஃபுல் ஆகலை, எனக்கு சென்டென்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸ்க்கு ஏத்தார்ப்புல, அந்த வெர்ப் ஃபார்ம்க்கு ஏத்தார்ப்புல நம்ம என்ன பண்ணலாம், அந்த சென்டென்ஸை முழுமையடைய செய்யலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் என்ன, அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஸோ பாசிட்டிவ் வரும்போது V1, V2, V3. ஸோ V1 வரும்போது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல், அதாவது ரைட், wrote. V3ல வந்து written இல்லையா? ஸோ ரைட்னு வரும்போது என்ன வரும், எழுது. wrote அப்படின்னு வரும்போது செகண்ட் ஃபார்ம் இல்லையா? அப்ப எழுதினார். written வரும்போது எழுதி இருப்பார் ஆர் எழுதப்பட்டது அப்படின்றது. இது எங்க வரும், V3ல வரும். இது V2ல வரும். இது V1ல. அப்போ ரைட், ரோட், ரிட்டன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரைட் அப்படிங்கிறதும் ரைட் தான் சொல்லுவோம். இது டைரக்ஷன் இண்டிகேட் பண்ணும். இது வந்து WRITE, இது வந்து நமக்கு என்ன, எழுதுறதை இண்டிகேட் பண்ணும். ஸோ ரெண்டுக்குமே சவுண்ட்ஸ் ஒன்று தான், ஆனால் அர்த்தங்கள் வேற வேற இல்லையா? இதுக்கு டைரக்ஷன் இல்லைன்னா கரெக்ட் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது வந்து எழுதுறது ஒரே ஒரு ரூலை மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும்தான் குறிக்கும் இல்லையா? ஸோ அது மட்டும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு வேர்ப் ரெடி. ஸோ இந்த வேர்புக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் அமைக்க போறோம். அதுக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் வேணும். ஸோ அப்போ சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு, she, they, it. ஸோ சப்ஜெக்ட்ல இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ரூல் will have plus V3. ஸோ V3ங்கிறது which is indicate past participle இல்லையா? ஸோ அப்போ ஒரு ரூல் வந்து கரெக்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ ரூலுக்கான சென்டென்ஸ் எழுத போறோம். So they will have written. ஸோ அவர்கள் எழுதியிருப்பார்கள் இல்லையா? ஸோ அவர்கள் எழுதியிருப்பார்கள்ங்கிறது அழகா சென்டென்ஸ். எதை எழுதியிருப்பார்கள் அப்படிங்கும் போது லெட்டரோ இல்லை ஒரு ரிப்போர்ட் ஆர் என்ன டாக்குமெண்ட், நாவல், அந்த மாதிரி எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ அவர்கள் they will have written a novel. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாவலை வந்து எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் அவர்கள். ஸோ அவர்கள் என்ன பண்ணாங்க, நாவல். நாவல் will have written அப்படிங்கும் போது எழுதியிருப்பார்கள்.
ஸோ அப்போ என்ன பண்றோம், அவர்கள் வந்து நாவல் வந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற, தே வில் ஹவ் ரிட்டன் அ நாவல். மேபி இது அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கும் போது மேபி அவங்க தே வில் ஹவ் ரிட்டன் அ நாவல், அவங்க நாவல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபியூச்சர்ல சொல்றது, அவர்கள் நாவல் எழுதியிருப்பார்கள் அப்படிங்கிறது. இதை நீங்க என்னவோ சொல்லிக்கலாம், நீங்க மாத்திக்கலாம். ஸோ அவர்கள் கடிதம் எழுதியிருப்பார்கள் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இல்ல தே வில் ஹவ் ரிட்டன் நோட், ஸோ அவர்கள் மேற்கூறியை நம்ம என்ன பண்ணுவோம், எழுதியிருப்பார்கள். ஸோ நீங்க என்ன இங்க சொல்ல வரீங்களோ அதை சொல்லிக்கலாம். இல்ல எனக்கு இங்க எதுவுமே சொல்ல வேண்டாம், ஸோ ஐ ஷல் சே ஒன்லி ஃபார் அ ரூலுக்கு ஏற்ற மாதிரி நான் சென்டென்ஸை மட்டும் அமைச்சா போதுன்னா தே வில் ஹேவ் ரிட்டன், அவர்கள் எழுதியிருப்பார்கள். அதோட ஷார்ட்டா நமக்கு புரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணுவோம்னா, இந்த சென்டென்சஸ் லெட்டர்ஸ் எழுதும் போதெல்லாம், டாக்குமெண்ட் ஃப்ரேம் பண்ணும் போதெல்லாம் நமக்கு இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இந்த ரைட்டுக்கு வந்து செகண்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும், தேர்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும், அது ரூல்ல எப்படி அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்க எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஈஸி ஃபார்மேஷன் வந்துடும். இந்த மாதிரி ரிட்டன் யூஸ் பண்ணி நிறைய எழுதுங்க. ஸோ நிறைய நீங்க எழுத 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 என்ன ஆயிடும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு பேராகிராஃபாவோ ஒரு லெட்டர் ரைட்டிங்காவோ எழுதும் போது அது ஈஸியா நீங்க ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இது சிம்பிளான ஒரு ரைட், ரோட், ரிட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீங்க ஒரு 10 to 20 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.